ஆத்ம நமஸ்காரம். இதற்கு முன்பு நாம சரியை, கிரியை, யோகம், ஞானம், அதாவது மார்க்கங்களில் முறையாக தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம், இப்படி 4 வகையான மார்க்கங்களை நம்ம பார்த்தோம். அதுல தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம்னு 2 பார்த்தோம். அது வேற ஒன்றும் இல்லை, தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவன் ஆண்டவனாகவும் தன்னை அடிமையாகவும் கொள்வது தாச மார்க்கம். அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ராமதாசர், துளசிதாசர் என்றெல்லாம் அந்த பெயர்களை தாசன்கிற பேர்ல கொண்டு வருவாங்க. அவர்களும் ஞானியர்களே, ஆனால் அந்த தாச மார்க்கம் சொல்லி அப்படி சொல்லிப்பாங்க. சத்புத்திர மார்க்கம் என்று சொல்வது இயேசு பிரான் சொல்வார், பிதா சுதன் என்று சொல்வார், நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்வார். அவருக்கு பிதா மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு மக்களிடையே சொல்வதற்கு பிடித்திருந்தது. அது சரியை, கிரியை என்று சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். சரியை என்பது கோவிலுக்கு சென்று அதற்குண்டான தேவைகளை தாசனாக இருந்து பூர்த்தி செய்வது. கிரியை என்பது கோவிலுக்கு உள் சென்று, கர்ப்ப கிரகத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய வழிபாடு மூர்த்தியை தானே நேரடியாக வழிபடுவது. இந்த 2ம் சரியை, கிரியை ஆகிறது. இன்றைக்கு நாம் யோகம், ஞானத்தை பற்றி பார்ப்போம். அதாவது சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பதை பற்றி பார்ப்போம். சகமார்க்கம் என்பது இறைவனும் நானும் தோழர்கள். சகன் என்றால் தோழர். இந்த சகமார்க்கம் என்பதில் இறைவனுக்கு மிகவும் நெருங்கி விடுகிறான் என்று பொருள். சன்மார்க்கம் என்பது அவன் இறைவனாகவே ஆகிவிடுகிறான் என்று பொருள். ஆக சரியை, கிரியை என்பது தாச மார்க்கமும் சத்புத்திர மார்க்கமும் ஆகிறது. அது வெளி விஷயங்கள், புற வழிபாடு என்று பெயர். யோகம், ஞானம் என்று சொல்வது சகமார்க்கம், சன்மார்க்கம். அது அக வழிபாடு. இறைவனை வெளியில் தியானித்தல், இந்த 2ல் இறைவனை உள்ளே தியானித்தல். வெளியே கிரியைகளை செய்து அதன்பின் உள்ளே இறைவனை தியானித்தல் புற வழிபாடு. புற வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய கிரியைகளை முழுவதுமாக நிறுத்திவிட்டு அக வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது அங்கு சடங்கு சம்பிரதாயங்கள் இருப்பது கிடையாது. அது யோகம், ஞானம். அது சகமார்க்கமும் சன்மார்க்கமும் ஆகிறது. அந்த வகையில் இரண்டும் இந்த 4 வகையான மார்க்கங்களை ஒரு குருவானவர் தன்னுடைய சீடனுக்கு எடுத்து காட்டுகிறார். அந்த வகையில் மார்க்கமாகிய இந்த 4ல் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய இவற்றையேதான் வேறு ஒரு வழியில் சொல்வதாயிருந்தால் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்று சொல்வார்கள். சாலோகம் என்பது இறை வழிபாட்டிற்குள், அந்த உலகத்திற்குள் நுழைவது. சாமீபம் என்று சொல்வது இறைவனுக்கு நெருங்கி செல்வது, கிரியை, செயல்பாடுகள். சாரூபம் என்று சொன்னால் இறைவனுடைய உருவமும் தன்னுடைய உருவமும் ஒரே போல நினைத்துக் கொள்வது. சாயுஜ்யம் என்று சொன்னால் தான் இறைவனாகவே மாறிவிடுவது. இதையேதான் இஸ்லாமியர்களில் ஷரியத், தரீகத், ஹகீகத், மஹரிபத் என்று சொல்வார்கள். வேதங்களும் பார்த்தால் நமக்கு இங்கு 4 வேதங்களை நாம் கூறுகிறோம். ரிக், யசூர், சாம, அதர்வனா. அங்கு இஸ்லாமியத்தில் எடுத்துக்கொண்டாலும் வேதங்கள் 4 தான். தௌராத், இஞ்சில், ஜபூர், அல் குரான். ஆக இந்த 4 வழிகளும் தன்னை அறியவும் தன்னுடைய தலைவனை அறியவும் உள்ள வழியாகும்.
அது வேற ஒன்றும் இல்லை. இறைவனை அறிய வேண்டும் என்றால், இறைவன்கிற அந்த தத்துவத்தை அறிய வேண்டும் என்றால், முதலில் உருவத்தை காட்டி தத்துவத்தை விளக்கினார்கள். உருவம் புரிந்த பின், தத்துவத்தை விளங்கிய பின், உருவத்தை விட்டு தத்துவத்தில் மட்டுமே நிற்பது. நாம சின்ன வயசுல கணக்கு போடுறதுக்கு கணக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது உருவங்களை வைத்து கணக்குகளை போதித்தார். 2 1 3 சொல்லிக் கொடுப்பதற்கு 2 பொம்மைகள், ஒரு பொம்மை தனியாக, அந்த 2 பொம்மைகளுடன் 3வது ஒரு பொம்மை இணைக்கும் பொழுது அது 3 ஆகிறது. இன்னொன்றை இணைத்தால் 4 ஆகிறது. ஆக இந்த அனைத்துமே ஒன்றொன்றாக சேரும் பொழுது எண்ணிக்கை கூடுகிறது. அப்ப இந்த உருவங்களை எல்லாம் வைத்து அந்த எண்ணிக்கையை, அதாவது அந்த கணக்கை விளங்கிக் கொள்ள நம்ம முயற்சி செய்யறோம் சின்ன வயசுல. அது ஆரம்ப பாடம். உருவத்தை வைத்து தத்துவத்தை விளங்கிக் கொள்வது ஆரம்ப பாடம். நாம இன்னைக்கு வளர்ந்துட்டோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 1 எவ்வளவுன்னு கேட்டா உருவத்தை நாம் எடுப்பதில்லை, நேரடியாக கணக்குக்கு வந்து விடுகிறோம். 2 1 எவ்வளவுன்னு கேட்டா 3 சொல்லிடுறோம். காரணம், தத்துவம் விளங்கியவுடன் உருவத்தை விட்டு விடுகிறோம். ஆக சரியை கிரியை என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை புற வழிபாடு என்பது கணக்கை, தத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்காக நமக்கு சொல்லப்பட்ட ஆரம்ப நிலைகள், அடிப்படை விஷயங்களாகும். அந்த சரியை கிரியையிலிருந்து யோகம் ஞானம் என்று வரும்பொழுது நாம் அக வழிபாட்டிற்கு வருகிறோம். அப்பொழுது இந்த உருவம் அங்கு இருக்காது. ஆகவே யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த மேல்நிலைகளை நாம் படித்து ஞானத்தை பெற வேண்டும். நமக்கெல்லாம் ஞானிகளாக, குருநாதர்களாக இருந்த அந்த மிகப்பெரிய யோகீஸ்வரன்மார்களுடைய பெயரை நாம் காப்பாற்ற வேண்டும். அதாவது அவர்களைப் போல் நாமும் மாற வேண்டும். அவர்கள் அடைந்த அந்த நிலையை நாமும் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய சீடர்கள் என்றோ, அவர்களை பின்பற்றுபவர்கள் என்றோ, அவர்களை நாம் வணங்குவர்கள் என்றோ சொல்வதற்கு அர்த்தம் உண்டாகும். ஆகவே ஒவ்வொருவருமே இன்றிலிருந்து யோகம் ஞானம் முறைகளை பின்பற்றி ஆத்ம ஞானத்தை அடைந்து உலகிற்கு ஒவ்வொருவரும் ஒரு லோக குருவாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.